வணக்கம் ட்ரேடர் கோபால். தினம் ஒரு பார்வையில் நிப்டி இண்டெக்ஸை பற்றி பார்த்துட்டு வராங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்க சார்ட்டு நிப்டி இண்டெக்ஸ் சார்ட்டு தாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும்தாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் நம்ம சொல்கிற விஷயங்களை எஜுகேஷனுக்காக நீங்கள் எடுத்துக்கலாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்த்துட்டு வரோன்னா, தினம் ஒரு பார்வையில் மார்க்கெட்டில் சார்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி டெக்னிக்கலாக என்னெல்லாம் பண்ணலாங்க மாதிரி பார்த்துட்டு வராங்க. ஸோ அதில் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம சார்ட்டில் ட்ரெண்ட் எப்படி இருக்கிறாங்க, எந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் மார்க்கெட் போயிட்டு இருக்காங்க, ஸோ கேண்டில் எப்படிலாம் மூவ் பண்ணி போயிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி தான் நம்ம பார்த்துட்டு வரோங்க. அது போக நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் திரும்ப வந்து ஆப்ஷன்ஸில் ப்ரீமியம் வந்து எப்படி நம்ம லோ ப்ரீமியத்தில் ஒரு என்ட்ரி செட்டப் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துட்டு வராங்க. ஸோ இந்த 3 விஷயம் நம்ம பார்த்துட்டு வராங்க. ஸோ நம்ம கொடுக்குற அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து நீங்கள் எப்படி நம்ம மார்க்கெட்டில் அப்ளை பண்ணி டெஸ்ட் பண்ணணுங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்குறனாக்கி அந்த சப்போர்ட் வேல்யூ உங்களுக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு 24,222ங்கிற ஒரு வேல்யூ இருக்குன்னு வைங்களா. ஸோ இந்த வேல்யூஸ்க்கு மேலே ஒரு க்ளோஸ் கிடைச்சா உங்களுக்கு வந்து அந்த சப்போர்ட்டுக்கு மேலே மார்க்கெட் வந்திருக்குன்னு அர்த்தங்க. இது ஒரு கன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறமா இந்த க்ளோஸ் வந்து நமக்கு கீழே ஒருவேளை இந்த பாயிண்ட் 222ங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு கீழே மார்க்கெட் இருந்துச்சுன்னா, ஸோ நமக்கு வந்து க்ளோஸ் கிடைச்சிருக்கு. ஸ்டில் இன்னொரு கன்ஃபர்மேஷன் வேணும். எப்படின்னா இந்த இந்த வேல்யூஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வேல்யூஸ்க்கு மேலே அந்த லைனை டச் பண்ணாமல், நீங்கள் போடுற அந்த லைனை டச் பண்ணாமல் ஒரு கேண்டில் வந்து ஒரு ஃபார்ம் ஆச்சுன்னு வைங்களா. எந்த எந்த ஒரு டச்சும் இல்லாமல் ஒரு கேண்டில் இப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா, நீங்கள் அந்த சப்போர்ட்டை மார்க்கெட்டு மேலே வந்து அதுக்கு மேலே இருக்கிறாங்க. அப்போ நெக்ஸ்ட் இவங்க மூவ்மெண்டம் எப்படி இருக்குனாக்கி மேலே இருக்க ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து கண்டிப்பாக ரீச் பண்ணுறதுக்கு ஒரு 90% அவங்க ட்ரை பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக உங்கள் சார்ட்டில் வரைஞ்சி டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக இந்த மாதிரி நடக்குதாங்கிறது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். எப்போல்லாம் மார்க்கெட் வந்து நம்ம கொடுக்குற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே மார்க்கெட் வந்து ஸ்டேபிள் ஆகுறாங்களோ, ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம் அடுத்த டார்கெட் வந்து கண்டிப்பாக அவங்க அதை நோக்கி தான் போவாங்க. சரிங்களா? ஓகேங்க. இது எதுக்காக சொல்றேன்னா, நம்ம வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்பவுமே நம்ம மார்க் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதில் நம்ம எப்படி நம்ம ஒரு என்ட்ரி செட்டப் எடுக்கணுங்கிறதுக்காக நிறைய பேருக்கு டவுட் வரும் பார்த்தீங்களா. ஸோ அதுக்காக இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டே நான் இதை சொல்லிட்டேங்க. கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? சரிங்க. இப்போ நம்ம வந்துருவோம். மார்க்கெட் எங்கே க்ளோஸ் பண்ணியிருக்குங்கிறத பார்த்துருவோங்க. இன்னைக்கு பாருங்க, ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு நிப்டி ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 24,211ங்கிற க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் நமக்கு ஃப்ரைடே எங்கே க்ளோஸ் பண்ணாங்க, 206ங்கிற இடத்துல க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? அப்ப அந்த க்ளோஸ்க்கும் இந்த க்ளோஸ்க்கும் கம்பேர் பண்ணப்ப நமக்கு வந்து ஒரு 6 பாயிண்ட் வந்து மார்க்கெட் வந்து அப்ல வந்து காமிக்கிறாங்க. சரிங்களா? ஆனா இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க மார்க்கெட்டு, ப்ரீவியஸா இருந்த அந்த மார்க்கெட் கேப் அப் ஆச்சு பார்த்தீங்களா? அந்த கேப்புக்குள்ள தான் மார்க்கெட் ஓப்பன் பண்ணாங்க. கீழ ஓப்பன் பண்ணி எஸ்டர்டே க்ளோஸ் இருக்கு பார்த்தீங்களா? அந்த க்ளோஸுக்கு மேல வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட அந்த க்ளோஸ் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் க்ளோஸுங்க. ஆனா இதுல என்ன ஒரு விஷயம் என்ன இருக்குனாக்கி, லெஃப்ட் சைட்ல ஒரு பாருங்க, ஒரு ஹராமின்னு ஒரு கேண்டில் இருக்குங்க. ஹராமிங்கிற கேண்டிலுக்கு இன்னொரு பேர் என்ன, மதர் கேண்டில்பாங்க. மதர் கேண்டில். சரிங்களா? மதர் கேண்டில்னாக்கி அந்த கேண்டிலுக்கு அடுத்த கேண்டில் வந்து உள்ளே வச்சிருப்பாங்க. சரிங்களா? சின்ன சின்ன பேபியா வச்சிருப்பாங்க. அப்ப கிட்டத்தட்ட இந்த கேண்டிலுக்குள்ள ஒரு 3 கேண்டில் பேபி கேண்டிலா இருக்குங்க. 3 கேண்டில். ஒரு கேண்டில் இருந்தாலே நமக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குங்க. ஸோ அப்போ இந்த 3 கேண்டில் வந்து இந்த கேண்டிலுக்குள்ளே இருக்கிறாங்க. பேபி கேண்டிலுக்குள்ளே இருக்கிறாங்க. ஸோ மார்க்கெட் அப்போ இந்த கேண்டில உடைச்சிச்சுன்னா நமக்கு அப் சைட்ல நமக்கு ஒரு 300 பாயிண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குங்க. ஒருவேளை மார்க்கெட் இந்த லோ உடைச்சிச்சுன்னா நமக்கு ஒரு 300 பாயிண்ட் கீழ வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அப்போ இந்த கேண்டில் லோவ எப்படி கட் பண்ணுதோ, இந்த கேண்டில் ஹை எப்படி கட் பண்ணுதோ, அந்த டைரக்ஷன்ல கண்டிப்பா நமக்கு வந்து மார்க்கெட்ல இந்த பேட்டர்னுக்கு வந்து ஒரு மூவ்மெண்டம் கிடைக்குங்க. சரிங்களா? மேபி டுமாரோ எக்ஸ்பைரி டே. ஸோ எக்ஸ்பைரி டே இங்க இருக்கிறனால நீங்க வந்து இந்த மூவ்மெண்ட்டத்த கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க. இந்த டே ஹைக்கு மேல, இந்த கேண்டில் ஹைக்கு மேல மார்க்கெட் ஸ்டேபிள் ஆச்சுன்னா, அட்லீஸ்ட் 1 ஹவர் கேண்டில் ஏதாச்சும் க்ளோஸ் கிடைச்சுச்சுன்னா, மார்க்கெட்ல மூவ்மெண்டம் கண்டிப்பா அப் சைட்ல நீங்க எதிர்பார்க்குற மாரி ஒரு 200 பாயிண்ட்ல இருந்து 300 பாயிண்ட் வரைக்கான போறதுக்கான ப்ராபபிலிட்டி உண்டுங்க. சேம் சினாரியோ டவுன் சைட்லங்க. சரிங்களா? ஸோ இது வந்து இந்த இந்த பேட்டர்ன் எங்கெல்லாம் ஃபார்ம் ஆகுதோ அதுக்கான ஒரு மூவ்மெண்டம் எப்பவுமே மார்க்கெட்ல ரிப்பீட் ஹிஸ்டரி வந்து ரிப்பீட் ஆகுறதுனால இது குடுப்பாங்க. சரிங்களா? ஓகேங்க. அது சின்ன ஒரு ஹிண்ட் மாரி எடுத்துக்கிடுங்க. ஸோ இப்போதைக்கு நிப்டி வந்து நமக்கு வந்து எப்படி க்ளோஸ் பண்ணியிருக்காங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. கிரீன் கேண்டிலா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ மார்க்கெட்ல நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, நமக்கு மார்க்கெட்ல அந்த இடத்துல ஓப்பன் ஆனா கொஞ்சமா கீழ வந்துட்டு மேல போறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. 50%ல ஓப்பன் பண்ணா இங்க இருந்து ஓப்பன் பண்ணி மேல போக ட்ரை பண்ணுவாங்க. மேல ஓப்பன் பண்ணா கொஞ்சமா வந்துட்டு மேல போக ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த 3 சினாரியோ நாளைக்கு மார்க்கெட்ல இந்த கேண்டில் டெய்லி பேஸ்ல நம்ம கன்டினியூயா பார்த்துட்டு வரனால இது நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? அதுவும் இல்லாம நமக்கு ட்ரெண்ட் வச்சு பார்க்குறப்ப நம்ம மார்க்கெட் ஸ்டில் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கிறோங்க. ஒரு இடத்துல நம்ம வந்து கட் பண்ணி கீழ போக முடியாம அப் ட்ரெண்ட்ல ஸ்டில் இருந்துட்டு இருக்காங்க. அப்படி நம்ம 1 ஹவர்ல பார்த்துருவோம். 1 ஹவர்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறதையும் பார்த்துருவோங்க. ஸோ இன்னைக்கு சூப்பரான ஒரு மார்க்கெட்டுங்க. நம்ம வந்து குடுத்த அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூல கரெக்ட்டா மார்க்கெட் வந்து கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா வந்து சப்போர்ட் 3ல வந்து மார்க்கெட் வந்து கரெக்ட்டா வந்து சப்போர்ட் எடுத்துட்டு, அங்க இருந்து கரெக்ட்டா நம்ம நெகட்டிவ் ஓப்பன்ங்கிற ஒரு வேல்யூஸ்ல மார்க்கெட் வந்து ஸ்ட்ரகிள் ஆனாங்க. ஸ்ட்ரகிள் ஆகி திரும்ப வந்து பாசிட்டிவ் ஓப்பன்ங்கிற இடத்துல வந்து மார்க்கெட் வந்து அதுக்கு மேல போக முடியாம மார்க்கெட் அப்படியே நின்னுட்டாங்க. சரிங்களா? ஸோ அதனால அந்த வேல்யூஸ கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு அதுல உள்ள ஸோ அந்த வேல்யூஸ் உடைய வேல்யூ உங்களுக்கு கண்டிப்பா புரிய ஆரம்பிச்சுருங்க. சரிங்களா? ஸோ இதுவும் என்ன பாருங்க நமக்கு மார்க்கெட் வந்து
இந்த பேட்டர்ன் இப்படி தான் வந்திருக்காங்க. இந்த லோ எடுத்திருக்காங்க. ஸோ எடுத்த மார்க்கெட் திரும்ப வந்து நமக்கு வந்து ஹையர் ஹை ஃபார்மேஷன்ல போன மாரி போயிட்டு, திரும்ப என்ன பண்ணாங்க, இந்த லோ எடுக்கல. இந்த கேப்ப தான் ஃபுல் பண்ணியிருக்காங்க. அப்ப ஸ்டில் வந்து மார்க்கெட்ல மூவ்மெண்டம் நமக்கு அப் சைட்ல போறதுக்கான ப்ராபபிலிட்டிக்கான காமிச்சிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்படியே நம்ம 5 மினிட்ஸ்ல பார்த்துருவோம். அப்ப 5 மினிட்ஸ்ல நம்ம சார்ட்ட வச்சு மேக்ஸிமம் நீங்க வந்து மார்க்கெட்ல ஃப்ரீயா இருக்க டைம்ல கண்டிப்பா இந்த சார்ட்ல என்ன இருக்குங்கிறத கவனிக்க ஆரம்பிங்க. கவனிக்க ஆரம்பிச்சாலே நமக்கு வந்து ஈஸியா நெறைய விஷயம் புரிய ஆரம்பிச்சுருங்க. இங்க பாருங்க, மார்க்கெட்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறத. ஸோ என்ன மாரி பண்ணியிருக்காங்கங்கிறத வந்து நம்ம ப்ரீவியஸ் நீங்க ஒரு ட்ரெண்ட் லைன்லாம் போட்டு வச்சிருந்தா கண்டிப்பா அது உங்களுக்கு ஹெல்ப்பாவே இருந்திருக்குங்க மார்க்கெட்ல. இங்க பாருங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் ஆல்ரெடி நம்ம மார்க்கெட்ல இருந்துச்சுங்க. இந்த ட்ரெண்ட் லைன் இங்க இருந்துச்சுங்க. மார்க்கெட் இன்னைக்கு பாருங்க. இங்க இருந்து இவ்வளவு தூரம் கேப் அப் ஆனப்போவே நமக்கு வந்து மார்க்கெட் ரவுண்ட் ஃபிகர் நமக்கு 4000ங்கிற ஒரு ரவுண்ட் ஃபிகர்ங்க. அப்போ அது வந்து நமக்கு ஒரு சென்டிமெண்ட் ஏரியா. சரி, அங்க இருந்து மார்க்கெட் பவுன்ஸ் ஆறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். சரிங்களா? அப்போ இங்க இருந்து இந்த இடத்துல பாருங்க. இங்க வந்து நமக்கு ஏற்கனவே ஒரு நல்ல ஒரு லிக்விடிட்டி பணம் இருக்கு. ஏற்கனவே இன்பேலன்ஸ் ஆன இந்த கேப்ப விட்டுட்டு வந்திருக்காங்க மார்க்கெட். அப்படி இப்படி விட்டுட்டு வரப்போ மறுபடியும் ஃபர்தர் மார்க்கெட் இங்க எங்க இருந்து வராங்க, ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து மார்க்கெட் வந்து கீழ கேப் டவுன்ல ஃபாலோ ஆகி வராங்க. அப்ப இந்த இடத்துல வர்றப்போ இங்க ஒரு ட்ரெண்ட் இருக்காங்க. அப்ப கண்டிப்பா இங்க இருந்து அட்லீஸ்ட் மார்க்கெட் இவ்வளவு தூரம் போவாட்டினாலும் அட்லீஸ்ட் இந்த ஏரியா இருக்கு பார்த்தீங்களா, ஏற்கனவே ப்ரீவியஸா மார்க்கெட் வந்து ஒரு என்ன பண்ணாங்க, ஒரு சைட்வேஸ் பண்ணி ஒரு மேனிபுலேஷன் பண்ணி ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணாங்க. சரிங்களா? அந்த மாதிரி ஏரியால இந்த ஏரியால மார்க்கெட் வரப்போ இப்படி பண்றப்போ கண்டிப்பா இந்த சோன் வரைக்கும் மார்க்கெட் போவாங்கிறதுனால நம்ம இங்க கண்டிப்பா ஒரு சின்னதா ஒரு என்ட்ரி எடுத்து இந்த ரிஸ்க் கூட நம்ம எடுக்கலாம். இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்து அதுக்கு கீழே நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சு இதை ப்ராஃபிட் பண்ணிருக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல கண்டிப்பா மார்க்கெட் திரும்புறோங்கிற ஒரு கான்செப்ட்ல நம்ம என்ன பண்ணிருக்கலாம், அன்னைக்கு நம்மளுடைய S2ங்கிற இடத்துல மார்க்கெட் இங்க இருந்து திரும்பி கீழே வந்துரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ட்ரி எடுத்திருந்தா கண்டிப்பா அதுக்கு மேல நம்ம ஸ்டாப் லாஸ் கொடுத்து தாங்க ஆகணும். ஏன்னா மார்க்கெட் வந்து நமக்கு கீழே வந்து ஸ்டேபிள் ஆகல, கண்டினியூ மார்க்கெட் போயிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இந்த ஒரு வேல்யூஸ் வந்து நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, இதுல வந்து 24,000ங்கிற ஒரு வேல்யூஸை மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி நமக்கு வந்து ஜம்ப் ஆகி போறாங்க. அடுத்து வந்து என்ன பண்றாங்க, கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து அந்த S2க்குங்கிற பக்கத்துலயோ S1 பக்கத்துலயோ மார்க்கெட் வந்து எதுலயுமே ஸ்டாப் ஆகல, மேல மேல க்ளோஸ் பண்ணி மேல தான் போயிருக்காங்க. அப்ப அது பிரேக் பண்ணி மேல போயிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க வந்து எங்க போய் இது பண்றாங்கன்னா, நெகட்டிவ் ஓப்பன் இருக்கு பாத்தீங்களா, நம்ம கொடுத்த நெகட்டிவ் ஓப்பன், அந்த நெகட்டிவ் ஓப்பன்ங்கிற இடத்துல தான் மார்க்கெட் வந்து என்ன பண்றாங்க, ஸ்ட்ரகிள் ஆகி நிக்கிறாங்க. அப்போ அந்த நெகட்டிவ் ஓப்பன் தான் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஸ்ட்ரகிள் ஆகி நிக்கிறப்போ அங்க வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு செல் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணிருக்கலாம். ஏன்னா வந்து அந்த இடத்துல மார்க்கெட் வந்து தயங்கி இருக்காங்க. இந்த இடத்துல பாருங்க தயங்கி இருக்காங்க. ஸோ அப்ப நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து கண்டிப்பா இந்த இடத்துல இன்னைக்கு எடுத்திருந்தா கண்டிப்பா கொடுத்துருக்கணும். சரிங்களா? அந்த அதான் கான்செப்ட். அதுக்கப்புறம் ஏற்கனவே இங்க இருந்து ஒருக்கா ஃபாலோ ஆயிருக்காங்க. திரும்பவும் மார்க்கெட் இங்க இருந்து கொஞ்சமா ஃபாலோ ஆக ட்ரை பண்ணியிருக்காங்க. இங்க இருந்து பாருங்க இந்த கேப் டவுனே நடந்திருக்குங்க. கேப் டவுன் நடந்த மார்க்கெட் இந்த லோவுக்கு வரலங்க. ஸோ இங்க இருந்த மார்க்கெட் பவுன்ஸ் பண்ணி இந்த ஹையை எடுத்துட்டாங்க. நம்ம ஏற்கனவே பாசிட்டிவ் ஓப்பன் வந்து நம்ம என்ன கொடுத்திருந்தோம், 24,238ங்கிற ஒரு வேல்யூஸ் கொடுத்திருந்தாங்க. மார்க்கெட் கரெக்டா அந்த பாசிட்டிவ் ஓப்பன் தொட்ட உடனே மார்க்கெட் என்ன பண்ணிட்டாங்க, மேல போக முடியாம கீழே மறுபடியும் ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? அப்ப அந்த பாசிட்டிவ் ஓப்பன் தொட்ட பிறகு மார்க்கெட் நெகட்டிவ் ஓப்பனுக்கும் வர முடியாம மிடில நியூட்ரலே மார்க்கெட் நின்னுட்டு நியூட்ரலே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் கரண்ட்ல இருக்க சினாரியோ இதாங்க. இது நமக்கு நாளைக்கு மார்க்கெட்ல நம்ம ட்ரேடரா செட் பண்ணணும், நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கணும் அப்படி மாதிரி நம்ம பார்க்கறதா இருந்தா நிப்டில. ஸோ திரும்ப இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நமக்கு ஸ்டில் வந்து 1 2 3 3 டச் இருக்குங்க. நாளைக்கு இந்த ட்ரெண்ட் லைனை டச் கூட எடுக்கலாம், இல்லைனா இந்த லோ கூட கட் பண்ணாம கூட மார்க்கெட் மேல அப் சைட்ல மூவ்மெண்டமா கூட போகலாம், இல்லைன்னா ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணி இந்த மாதிரி நம்ம கீழே கூட போகலாம். ஏன்னா நம்ம மார்க்கெட் இந்தியன் மார்க்கெட்ல மேனிபுலேஷன் பண்றதுனால மார்க்கெட்ல கேப் டவுன்ங்கிறது நார்மலா எப்பவுமே நடக்க ஆரம்பிச்சிட்டுங்க. ஸோ இந்த ஈரான் பிரச்சனை சொல்லி மார்க்கெட்ல வந்து ஒரு நல்ல மூவ கூட அவங்க வந்து என்ன வேணாலும் பண்ணி மேனிபுலேஷன் பண்ணி அவங்க ப்ராஃபிட் பண்றாங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட இதெல்லாம் ஒரு நல்ல மூவா இருந்துங்க. ஏற்கனவே இந்த ஒரு ஹராமி கேண்டிலுக்குள்ள இருந்த பேபி கேண்டில இவங்க பிரேக் அவுட் பண்ணி மேல தான் வச்சிருந்தாங்க. மறுபடியும் இன்னைக்கு பாருங்க, மறுபடியும் அந்த பேபி கேண்டிலுக்குள்ளேயே போயிருக்காங்க. ஸோ அதனால என்ன வேணாலும் மார்க்கெட்ல நடக்கும். நம்ம மார்க்கெட் மைண்ட் செட் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி, அந்த கரண்ட் மார்க்கெட் மைண்ட் செட் தகுந்த மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணி நம்ம டிராவல் பண்ணிக்கிடணும். ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, இந்த மாதிரி மார்க்கெட்ல நடக்கிறதுக்கான ஒரு நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம ஒரு 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 ப்ரிப்பேர் மாதிரி நம்ம எல்லாமே வச்சுக்கலாம். சரிங்களா? அதுக்கு கண்டிப்பா இது யூஸ் ஆகும், இந்த மாதிரி நம்ம அனலைஸ் பண்றது. இப்ப வந்து மார்க்கெட்ல நாளைக்கு என்ன நடக்கலாங்கிற நாளைக்கு மார்க்கெட் வந்து இதுக்கு மேல போனா நமக்கு பாசிட்டிவ் ஓப்பன் ஆகும். இதுக்கு கீழ வந்தா நெகட்டிவ் ஓப்பன் ஆகும். நமக்கு மார்க்கெட்ல ரியாக்ட் ஆக ஆரம்பிக்குங்க. சரிங்களா? ஸோ ஏன்னா இது வந்து நமக்கு ஒரு ஹை ஒரு லோவா இருக்குதுங்க. அப்ப இதுக்கு கீழ போனா கண்டிப்பா ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வரக்கு வாய்ப்பு இருக்குங்க. இத பிரேக் பண்ணா மார்க்கெட் வந்து அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? ஸோ அப்ப நம்ம இப்ப சார்ட்ட ஃபோக்கஸ் பண்ணி நம்ம அனலைஸ் பண்ணது உங்களுக்கு எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேங்க. நம்ம டைரக்டாவே இப்ப சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் போயிருவோம். சரிங்களா? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம வந்து ஏற்கனவே இதுல டைப் பண்ணி வச்சிருக்கோங்க. ஸோ அப்பதான் எல்லாருக்கும் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பெருசா எந்த ஒரு வித்தியாசமும் இல்லங்க. லாஸ்ட்டா நம்ம ஃப்ரைடே மார்க்கெட்ல நம்ம கொடுத்தோம் பார்த்தீங்களா? அதே தாங்க. ஏன்னா என்னன்னா மார்க்கெட் இன்னைக்கு அங்கேயே தான் மார்க்கெட் இருக்காங்க. எங்கேயுமே போகல. அந்த வகையில நமக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குனாக்கி, பாசிட்டிவ் ஓப்பன் மட்டும் நமக்கு வந்து எப்படின்னா 24,222ங்கிற ஒரு வேல்யூஸ் தான் நமக்கு வந்து பாசிட்டிவ் ஓப்பனுங்க. அதுக்கு மேல மார்க்கெட் நமக்கு பாசிட்டிவ் ஓப்பன் கிடைச்சு மேல செட்டில் ஆனாலே நமக்கு மார்க்கெட் அரவுண்ட் 24,228 மார்க்கெட் டெஸ்ட் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதுக்கு மேல மார்க்கெட் வந்து இருந்துச்சுன்னா
24,322ங்கிற ஒரு வேல்யூக்கு போக வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அதையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் ஸ்டேபிள் ஆச்சுன்னா 24,378ங்கிற ஒரு வேல்யூக்கு இருக்குங்க. மார்க்கெட் வந்து நமக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கிறதுனால இந்த R1, R2, R3 3 வேல்யூமே மார்க்கெட் பிரேக் பண்ற மாரி இருந்துச்சுன்னா, நமக்கு வந்து R4ங்கிற ஒரு வேல்யூஸ் வந்து நமக்கு என்ன இருக்குன்னா மார்க்கெட்ல நமக்கு வந்து 24,000 ஒரு நிமிஷங்க. இப்ப எழுத மாட்டேங்க. ஒரு நிமிஷங்க. 24,000 நமக்கு வந்து 458ங்கிற ஒரு அடுத்த ஒரு மேல இருக்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்க. அதே மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சுன்னா, நமக்கு வந்து 24,572ங்கிற ஒரு வேல்யூ இருக்குங்க. சரிங்களா? அந்த 2 வேல்யூவும் எதுக்காக நான் சொல்றேன்னா, நாளைக்கு எக்ஸ்பைரி டே. ஒருவேள மார்க்கெட் மொமெண்டம் அப் சைட்ல நமக்கு நல்ல ஒரு மொமெண்டம் கிடைச்சுச்சுன்னா, இந்த 2 வேல்யூஸ நீங்க நோட் பண்ணிக்கிடுங்க. அதுக்கு நமக்கு கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி கூட இருக்கலாம். சரிங்களா? மார்க்கெட்ல இந்த பேட்டர்ன் உடைக்கிறப்ப 300 பாயிண்ட் போகணுங்க அப்படி ஒரு கான்செப்ட்ல போனா, அவங்க 572 டூ 600 வரைக்கும் மார்க்கெட்ட புஷ் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டியும் இருக்குங்க. சரிங்களா? அப்படி நெகட்டிவ் ஓப்பன் பார்த்துட்டா நமக்கு சேம் நெகட்டிவ் ஓப்பன் தாங்க. 24,188ங்கிறது நமக்கு நெகட்டிவ் ஓப்பன். அந்த நெகட்டிவ் ஓப்பன் கிடைச்சுனா மார்க்கெட்ல 24,138க்கு மார்க்கெட் போவாங்க. அதையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் ஸ்டேபிள் ஆச்சுன்னா, மார்க்கெட் 24,078க்கு போவாங்க. ஸோ அதையும் மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சுன்னா, நமக்கு வந்து 24,002ங்கிற ஒரு வேல்யூஸ்ல மார்க்கெட் போவாங்க. சரி, இன்னைக்கு சப்போர்ட் எடுத்த அதே வேல்யூஸ் சரிங்களா? ஸோ இந்த வேல்யூஸ்லாம் நமக்கு மார்க்கெட்ல அ முக்கியமான வேல்யூஸா இருக்கும் நாளைக்கு மார்க்கெட்ல இன்ட்ராடேக்கு சரிங்களா? ஸோ அப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த வேல்யூலாம் நீங்க கண்டிப்பா அ உங்க சார்ட்ல வரைஞ்சு வச்சு டெஸ்ட் பண்ணி பாருங்க. அந்த ஃபீட்பேக்க நம்ம கமெண்ட்ல வீடியோஸ்ல போடுங்க சரிங்களா? அப்படி நம்ம வந்து பிரீமியம் போயிட்டுக்கிட்டா, பிரீமியம் வந்து நமக்கு வந்து லாஸ்ட்டா நம்ம 128 குடுத்தோங்க. ஸோ நீங்க அத கண்டிப்பா எல்லாரும் செக் பண்ணுவீங்கன்னு நம்புறேங்க. ஸோ இன்னைக்கு என்ன பண்ண அந்த வகையில நமக்கு பிரீமியம் என்ன இருக்குனாக்கி நமக்கு வந்து ரூ. 70 இருக்குங்க. சரிங்களா? ரூ. 70ங்கிற ஒரு பிரேஸ நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுறப்போ எதுக்காக இது கம்மியா இருக்குன்னா, நமக்கு வந்து கிட்டத்தட்ட விக்ஸும் அதிகமா தான் இருக்காங்க. நமக்கு வந்து புட் கால் ரேஷியோவும் நமக்கு வந்து ஒரு கிரீன் பயாஸ்ல தான் இருக்காங்க. சரிங்களா? 1.6 மேல இருக்காங்க. சரி, அப்போ இவங்களும் ஒரு கிரீன் பயாஸ்ல இருக்காங்க. இவங்களும் கிரீன் பயாஸ்ல இருக்காங்க. சரிங்களா? ஆனா நமக்கு வந்து விக்ஸ் எதுக்கு நம்ம சரி பிரீமியம் எதுக்கு கம்மியா இருக்குன்னா, நமக்கு ஒரு நாள் தான் இருக்கு. நாளைக்கு எக்ஸ்பைரி டே. ஸோ எக்ஸ்பைரி டே இருக்கிறப்போ மார்க்கெட் அந்த நமக்கு அட் த மணி வேல்யூ 0 தான். அது 0 இருக்கிறப்போ அவங்க வந்து அட்லீஸ்ட் அவங்களுக்கு என்ன குடுப்பாங்கன்னா, ரூ. 50 கிட்டத்தட்ட குடுப்பாங்க. டைம் வேல்யூ 25 பிளஸ் மூவ்மெண்ட் ஒரு 25. ஸோ அதனால ரூ. 50 மேல இருக்குங்க. அதனால நம்ம வந்து இந்த ரூ. 70ங்கிற ஒரு வேல்யூஸ எடுத்துருக்கோங்க. ஸோ எல்லாருமே இந்த பிரீமியம் கால்குலேஷன்ஸ் பத்தி கேட்கிறீங்க. கண்டிப்பா நான் அது வந்து ஒரு ஃப்ரீயா இருக்கிறப்போ ஒரு வீடியோ கண்டிப்பா அதுக்காக போடுவேன். சரிங்களாங்க? ஸோ இப்ப நம்ம எஜுகேஷன் வீடியோ ஒரு சில வீடியோ போடுறோம். அந்த வீடியோ கண்டிப்பா நீங்க பாருங்க. அதுல ஏதாவது கமெண்ட்னாலும் கண்டிப்பா பண்ணுங்க. நம்ம அதுக்கு வந்து அத 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 பார்த்து நம்ம வேற வேற வீடியோ கண்டிப்பா போடுவோம். சரிங்களா? ஸோ அப்ப ரூ. 70ங்கிறது நமக்கு பிரீமியம். யார் நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுறப்போ இந்த வேல்யூஸ் வந்து இப்ப ஹோல்டு பண்றாங்களோ, கால்காரவங்க அதுக்கு மேல டிராவல் ஆனா மார்க்கெட் கால் சைட்லயும், புட்காரவங்க இந்த வேல்யூஸ ஹோல்டு பண்ணா நமக்கு வந்து அதே மாரி மார்க்கெட் வந்து புட் சைடு போவதற்கும் வாய்ப்பு இருக்குங்க. ஹோல்டிங்கிறது எப்படினாக்கி மார்க்கெட்ல 2மே நடக்க வாய்ப்பு இருக்குங்க. நம்ம குடுக்குற பிரைஸ்க்கு மேல மார்க்கெட் அந்த இடத்துக்கு மேல ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகும். அடுத்து இன்னொரு கேண்டில் ஃபார்ம் ஆகும். டக்குனு ஃபர்தரா மார்க்கெட் கீழ வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாரி வாய்ப்பும் இருக்குங்க. நம்ம இந்த கன்ஃபர்மேஷன் மார்க்கெட்ல நமக்கு வந்து டைரக்ஷன காட்டிக் குடுக்கும். அப்போ நீங்க என்ன பண்ணணும், காலையும் புட்டையும் பார்க்குறப்போ உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் ஒருவேளை இவன் கீழ வர்றப்போ இந்த புட்டுக்காரன் மேல போயிருக்கானான்னு பார்க்கணும். ஸோ இவன் மேல போகலன்னா, இவன் நம்மள ஏமாத்துறாங்க அப்படிங்கிற மாரி நம்ம கணிச்சுட்டு, ஃபர்தரா மறுபடியும் நம்ம ஸ்டாப் லாஸ் குடுக்காம மறுபடியும் வெயிட் பண்ணா, நமக்கு கண்டிப்பா மார்க்கெட் மேல போறதுக்கான ப்ராபபிலிட்டி கிடைக்கும். சரிங்களா? இந்த மாரி நம்ம 2யுமே ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கிடணுங்க. காலையும் புட்டையும். அவன நம்ம ஏன்னா 2 இடத்துலயும் அவங்க ஏமாத்த முடியாது. ஏதாவது ஒரு இடத்துல தான் நம்ம டிராப் பண்ண முடியும். 2 இடத்துலயுமே டிராப் பண்ணாக்கி மார்க்கெட் ஒரே சைட்வேஸ்ல இருந்துரும். நம்ம அப்படி இருக்கப்ப நமக்கு என்ட்ரி கிடையாது. ஸோ நம்ம வந்து ஏதாவது ஒரு டைரக்ஷன்ல இருக்கப்போ அந்த டைரக்ஷன் அந்த மாரி நம்ம போய்ப்போம். ஸோ அதனால வந்து இந்த இத நீ கண்டிப்பா இந்த ஆப்ஷன் சார்ட்ல காலையும் புட்டையும் கரெக்ட்டா மார்க் பண்ணி வச்சுட்டு ரூ. 70ங்கிற ஒரு வேல்யூஸ வந்து ஃபைண்ட் பண்ணி என்ட்ரி எடுக்க பாருங்க. அதுக்கப்புறம் மேல இருக்க நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து ரூ. 98. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து R2ங்கிறது ரூ. 126. ஸோ R3ங்கிறது ரூ. 154. சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் நாளைக்கு எக்ஸ்பைரி டே இருக்கிறதுனால வந்து நமக்கு கம்மியான வேல்யூஸ் தாங்க இருக்குது. கீழ சப்போர்ட்ங்கிறது நமக்கு ரூ. 42. நமக்கு வந்து சப்போர்ட் 2ங்கிறது ரூ. 14. இது வந்து ரூ. 14ங்கிறது ரொம்ப கம்மியா இருக்குன்னு நினைக்காதீங்க. மார்க்கெட்ல வந்து சில டைம் பிரீமியம் கம்மியா போறப்போ ஆஃப்டர்நூன் மார்க்கெட் 2:30க்கு அப்புறமா மார்க்கெட் ரூ. 14 கூட டிபெண்ட் பண்ணி மார்க்கெட் ரூ. 50 வரைக்கும் போறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குங்க. ஸோ ரூ. 42ங்கிறது நமக்கு சப்போர்ட் இருக்கனால ரூ. 14 இருந்து கூட மார்க்கெட் வந்து அகைன் ரூ. 70 வரைக்கும் மார்க்கெட் புஷ் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி கூட மார்க்கெட்ல இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால இந்த வேல்யூஸ்லாம் கண்டிப்பா நீங்க வந்து அப்ளை பண்ணி செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்க ஃபீட்பேக் குடுங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு புடிச்சிருந்தா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க. அவங்களும் இத பயன்பெறட்டுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேங்க. ஸோ இதுல நீங்க அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கறத நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல தெரியப்படுத்தினா, ஸோ இன்னுமே நான் வந்து இத வந்து கொஞ்சம் இன்னும் கிளாரிட்டியா உங்களுக்கு நெறைய விஷயங்கள் இதுல ஷேர் பண்ணுவேன். சரிங்களாங்க? ஸோ இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்த நம்ம நண்பர்கள் அனைவருக்கும் நன்றிங்க.